My dear students, this is class 12 maths exercise 7.2 la question number 7 பார்க்க போறோம். Find the equations of tangents to the curve. Curve என்னன்னா y equal to x plus 1 by x minus 1. ஓகேவா? Which are parallel to the line. அதாவது tangents வந்து ரெண்டு tangentமே இதுக்கு parallel இருக்கு. Tangents are parallel to x plus 2y equal to 6. அப்போ இந்த லைனுக்கு பேரலில் தான் ரெண்டு லைன் இருக்குது. அப்போது டேஞ்சன்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் லைன் x plus 2y equal to 6 is m equal to minus coefficient of x minus 1 coefficient of y, that is 2. So m equal to minus 1 by 2. இதை 1 எடுத்துக்கலாமா? இப்போது இங்கே வாங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க? கர்வோட ஈக்குவேஷன் x plus 1 by x minus 1. ஸோ இது வந்து u by v ஃபார்முலா இருக்குது. அப்போது ஒய்யை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி வரும்னா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். இதுதான் இதனோட டிஃப்ரென்ஷியேஷன், நம்ம 11th படித்த ஃபார்முலா. ஸோ அதை வச்சு நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ ஒய் டேஷ் அல்லது டிஒய் பை டிஎக்ஸ் எப்படின்னா போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் வி. யூ டேஷ் என்னப்பா பாருங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஒரு 1 மாத்திரம் தான் வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரு 1 மாத்திரம் தான் வரும். மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? யூ வி டேஸ் வேணும். என்னோடய யூ யார்? எக்ஸ் ப்ளஸ் 1. விக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஒரு 1 மாத்திரம் தான் வரும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 1 மாத்திரம் தான் வரும். பை வி ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயருன்னு போட போகிறேன். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் மைனஸ் 1 மாத்திரம் தான் இருக்குது. 1 எது பேருக்குனாலும் அது அப்படியே வரும். ஏன்னா மைனஸ் உள்ளே எடுக்கும்போது மைனஸ் எக்ஸு மைனஸ் 1ன்னு வரும். கீழே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரி, y dash equal to இங்கே பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1 மைனஸ் 2 வந்துடும். கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல ஸ்லோப்பு. அதாவது ஸ்லோப் m ஈக்குவல் டு மைனஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் 1 to minus 2 by x square minus 2x plus 1 equal to minus 1 by 2. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கட் பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே வரும். தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு, அது அப்படியே வந்துடுது. அடுத்து இந்த 2வும் இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. ஓகேவா? சரி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 1 அந்தாட்டு கொண்டு போனால் மைனஸ் 1 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 3 இந்தாட்டு கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 3யை நான் மைனஸ் 3யை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மைனஸ் 3யை ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 1 is 3. இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால இதுக்கு மைனஸ் அப்ளை பண்ணலாம். அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 1 போது சென்டர் நம்பர் பாருங்கள் மைனஸ் 2 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வருது. அப்போது ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஆன்சரும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான ஸ்லோப் வந்து மைனஸ் 1 by 2 தான். ஆனால் எக்ஸுக்கு 2 வேல்யூ வந்தால் ஒய்க்கு 2 வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, நம்மளோட ஒய் யார் பாருங்கள், அந்த கர்வை பாருங்கள். ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸ் மைனஸ் 1. கரெக்டாக? ஸோ y equal to x plus 1 by
எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா. அப்போது y ஈக்குவல் டு எக்ஸோட பிளேஸில் நான் 3 போட்டால் 3 + 1/3 - 1 தட் இஸ் 4/2 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது பாயிண்ட் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,2 ஓகேவா. அடுத்து நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு போட்டேன்னா பாருங்கள் எக்ஸோட பிளேஸில் -1 அப்போ -1 + 1/-1 -1 அப்போ மேலே என்ன வரும் 0 நியூமரேட்டர் 0 வந்தாவே டோட்டலாக 0 ஆகிடும். அப்போது பாயிண்ட் பி இஸ் -1, 0. இது போல் எனக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது. இந்த 2 பாயிண்ட்லேருந்து நான் டேஞ்சன்ட் எடுக்கணும் ஓகேவா. ஸோ டேஞ்சன்ட் 1 அதாவது பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. பாயிண்ட் ஏ என்னென்னா 3,2 என்னோடய ஸ்லோப் வந்து ஸ்லோப் எம் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ஸ்லோப் எம் என்ன கண்டுபிடிச்சி -1/2 கரெக்டாக. ஸோ -1/2 அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y minus y1 equal to m into x minus x1 ஓகேவா. now y minus என்னோட x1 y1 கரெக்டா. ஸோ y1 வந்து 2 m வந்து -1/2 x -3 என்னோட x1 யார் 3 ஓகே. இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இந்த 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 2y - 4 ஈக்குவல் டு இந்த -1 நான் உள்ளே கொடுத்துட்றேன். -x -+3 ஓகேவா. இப்போது 3 இங்கே இருக்கட்டும். -xஐ இந்தாட்டு கொண்டு வந்தால் +x ஆகிடும். அப்போ x + 2y இவர் அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடலாம். அப்போது 3 + 4 அப்போ x + 2y ஈக்குவல் டு 7 தான் ஒரு டேஞ்சன்ட்டு. இது வந்து டேஞ்சன்ட் 1ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ அடுத்த பாயிண்ட் இருக்கு இல்லையா பாயிண்ட் பி. பாயிண்ட் பி -1, 0 இங்கே இதுதான் x1 y1 ஸ்லோப் m ஈக்குவல் டு -1/2 தான் ஓகேவா. சரி y -0 ஈக்குவல் டு ஏன்னா y1 0 இல்லையா. m வந்து -1/2 x -1 +1 ஆகிடும் ஓகேவா. தென் 2 × y மட்டும்தான். 2 × 0 0 தான். அப்போ 2y மட்டும் இங்கே வச்சுக்கலாம். -1 × x -x -1 × +1 -1 அப்போது -1 அங்கே இருக்கட்டும். எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் +x. ஸோ x + 2y ஈக்குவல் டு -1. ஸோ இதுதான் டேஞ்சன்ட் 2. ஸோ இந்த 2 டேஞ்சன்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.